ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே எம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி தொடரோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காவேரி அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட ஒரு வழியாக பேசி சமாளித்து ஃபோனை வைக்கிற தருணத்தில் காவேரி இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம பசுபதியும் ராகினியும். இன்னொரு பக்கம் வெண்ணிலாவையும் சமாதானப்படுத்துகிறாரு பசுபதி. இந்த கேஸ்லேருந்து விஜயால் வெளியிலவே வர முடியாது, அதனால் உன்னால் மட்டும்தான் விஜயை வெளியில் கொண்டு வர முடியும். காரணத்தை காட்டி கண்டிப்பாக விஜயை உன் கழுத்தில் நான் தாலி கட்ட வைக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலாவும். இந்த சமயத்தில் தாத்தா வக்கீலோட இறங்குறத பார்த்து காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் ராதாவும் இறங்குறத பார்த்து ராகினி ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க. என்ன அத்தை வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா இவங்க எங்கம்மா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் கேட்க, தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் அன்பரசை பார்த்து என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசும் கேட்குறாங்க. ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் அதிகமாகுது. ஒரு பக்கம் ராதாவை பார்த்த விஜய் ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ எந்த தப்புமே பண்ணலன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டையும் ஆதரவாக பேசுகிறாங்க ராதா. அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன் அன்பரசை பார்த்த ராதா என்ன சொல்கிறாங்க, இந்த கேஸை நீங்கள் உடனே வாபஸ் வாங்கணும், அப்படி வாங்கலாம் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்ட அன்பரசும் என்ன பண்ணுறாங்க, அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தாத்தாவும் விஜயும். அதுக்கப்புறமா அழுதுகிட்டே ஓடி காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயோட தோள் மேலே சாஞ்சிக்கிறாங்க. பக்கம் வெண்ணிலாவை பார்த்த ராதாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இவ இப்படி ஒரு பழியை தூக்கி விஜய் மேலே போட்டிருக்காங்க, அதுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல், நீ விஜய் உண்மையாக தான் விரும்பியிருந்தியா அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ உண்மையாலுமே அவனை விரும்பியிருந்தனா கண்டிப்பாக இப்படி ஒரு பிரச்சனையில் விஜயை தள்ளி விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுலுக்குன்னு உரைக்கிற மாதிரி கேட்டுட்டு போகிறாங்க. இதையும் தாண்டி விஜயை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும், அவனை நான் தான் வளர்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிருந்ததுனால எமோஷனலாக ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சித்திக்கிட்ட போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. விஜய் 1000 தான் இருந்தாலும் நீ என்னுடைய மகன் தான்ப்பா, உன்னை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ராதா ரொம்பவே எமோஷனலாக பேச ரெண்டு பேரும் ஆனந்த கண்ணீரில் திகைக்கிறாங்க. காவேரி ஒன்றும் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே ரொம்பவே கேரிங்காக இருக்கிறத பார்த்த வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக எரிச்சல் ஆகுது. பக்கம் அவங்க நினைச்ச காரியம் எதுவுமே நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போட இருக்காங்க பசுபதி. அடுத்ததாக வீட்டுக்கு போன காவேரியை பார்த்து எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரி எல்லாத்தையும் சமாளித்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக வீட்டுக்கு போனதும் கடைசி நேரத்தில் சித்தி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அப்கமிங் எபிசோடில் பசுபதியோட உண்மையான முகம் வெண்ணிலா அவங்களுக்கு தெரிய வருது. இது எல்லாத்தையும் விஜயும் காவேரியும் பழி வாங்கிறதுக்காக நம்ம ரெண்டு பேரையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, கோவப்படுறாங்க வெண்ணிலா பசுபதியை பார்த்து. பசுபதியும் நீ மட்டும் என்னம்மா உண்மையான ஆளா, நீயும் விஜயை பழி வாங்கிறதுக்காக தானே இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவையும் கேள்வி கேட்குறாங்க. வெண்ணிலாவால் அப்போ பதில் பேச முடியலை. அதுக்கப்புறமா வெண்ணிலா நம்ம விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களா. இன்னொரு பக்கம் காவேரியோட கர்ப்பம் பற்றி தெரிய வருதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.